திரு நரசிம்மா அவர்களின் காலச்சக்கரம் 1981ஆம் ஆண்டு சிலிகுரி, மேற்கு வங்காளம். சுவாமிக்கும் திவானுக்கும் அவினாஷ் தொலைபேசி மூலம் எல்லா விவரங்களையும் சொன்னான். கடைசியாக பப்பியின் யோசனைப்படி தான் டார்ஜிலிங் சென்று அங்குள்ள காக்காஜியை சந்திக்க இருப்பதையும் சொன்னான். திவானுக்கு அவினாஷ் சொன்னதும் தான் கல்பாதேவியை பற்றி ஞாபகத்துக்கு வந்தது. அவள் நல்ல பொம்பளை இல்லை என்பதை மட்டும் சொன்னார். மேலே எதுவும் கூறவில்லை. அவினாஷும் ரேணுவும் சிலிகுரியிலிருந்து கார் மூலம் டார்ஜிலிங்க்கு சென்றனர். டூரிஸ்ட் டாக்ஸியை ஓட்டிய சர்தார்ஜியிடம் நேராக ராக் கார்டன் ரோடுக்கு போகச் சொன்னார்கள். ராக் கார்டன் ரோட்டில் முதலிலேயே இருந்தது காக்காஜியின் வீடு. இருவரும் வீட்டிற்குள் சென்ற பொழுது பீடி பிடித்தபடியே ஒரு நேபாளி உட்கார்ந்திருந்தார். காக்காஜியை பார்க்கணும், அவினாஷ் சொன்னான். ரஜ்வந்தி, அந்த நேபாளி கூப்பிட வயதான ஒரு பெண்மணி உள்ளே இருந்து வந்தாள். காக்காஜி இப்பொழுது வந்து விடுவார், வெளியே போயிருக்கார், உட்காருங்க. அந்த பெண் நாற்காலிகளை காட்ட ரேணுவும் அவினாஷும் உட்கார்ந்தார்கள். ஜெயன் சக்கரவர்த்தியுடன் நெருக்கமாக காக்காஜி நின்று கொண்டிருக்கும் போட்டோ ஒன்று அங்கு மாட்டப்பட்டிருந்தது. இருவரும் அதையே பார்த்து கொண்டிருந்தனர். அந்த பெண் இருவருக்கும் டீ தயாரித்து எடுத்து வந்தாள். அந்த குளிருக்கு டீ இதமாக இருந்தது. காக்காஜியின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தனர். மீண்டும் ரேணு அந்த பெண்ணிடம் ஞாபகப்படுத்தினாள். சோட்டு, அவள் அழைத்தாள். பீடி போய்த்து கொண்டிருந்த அந்த நேபாளி உள்ளே வந்தார். காக்காஜி இன்னுமா வரவில்லை? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு யாரோ வந்து காக்காஜியை கூட்டிக்கிட்டு போயிருக்காங்க. 5 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு சொன்னார். அவினாஷுக்கு ஏதோ பொறி தட்டியது போல் இருந்தது. யார் வந்தாங்க? ஒரு பெண் வந்தா, காக்காஜியை அழைச்சிட்டு போனான். அந்த பொண்ணு எப்படி இருந்தா? கருப்பு ட்ரெஸ் போட்டு இருந்தா, நெத்தியில் பெரிய குங்குமம் போட்டு. அவள் சொன்னதுதான் தாமதம். இருவரும் வெளியே பாய்ந்து ஓடினர். ராக் கார்டனுக்குள் நுழைந்து காக்காஜியை தேட ஆரம்பித்தனர். அவர்கள் பயந்த மாதிரியே ஒரு இடத்தில் நிறைய பேர் நின்றிருந்தார்கள். நடுவே மண்டை உடைந்து போட்டோவில் பார்த்த அந்த பெரியவரின் பிணம். கால் தடுக்கி மலைச்சரிவிலிருந்து ராக் கார்டனுக்குள் விழுந்து விட்டார் என்று பேசிக்கொண்டிருந்தனர்கள் கூட்டத்தினர். ரேணுவும் அவினாஷும் முதலும் கடைசியுமாக காக்காஜியை பார்த்தனர். 1974ஆம் ஆண்டு கும்பேஸ்வரர் கோவில் நடையை சாற்றிவிட்டார்கள். மாலையிலிருந்தே சங்கு கோவில் நடைப்பள்ளிக்கு மேலே இருந்த புகைப்போக்கியின் பின்னால் மறைவாக உட்கார்ந்திருந்தான். பெரியப்பாவிடம் ஏற்கனவே கும்பகோணத்தில் ஒரு கல்யாணத்திற்கு போவதாக சமாதானமும் கூறியிருந்தான். கோவிலின் உள்ளே விஸ்தீரணமான தெப்பக்குளம் இருந்தது. பகல் வேளையில் யாரும் அங்கு வரமாட்டார்கள். இரவு நேரங்களிலோ கேட்கவே வேண்டாம். சின்ன வயதில் சங்குவும் தெப்பக்குளத்தில் நீந்தி விளையாடுவது வழக்கம். சங்கு நீராழி மண்டபத்தில் ஏரி மேல்தளத்தில் செங்குத்தாய் பாய்ந்து கடப்பாறை நீச்சல் செய்வான். சாம்புவுக்கு பயம் அதிகம். நீராழி மண்டபம் அருகே கூட போக மாட்டான். அப்படி ஒரு சமயம் சங்கு கடப்பாறை நீச்சல் செய்ய முயல சற்று ஆழமாக பாய்ந்து விட்டான். மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு சுற்றுமுட்டும் துழாவிய பொழுது மெதுவாக கண்களை திறந்தான். நீராழி மண்டபத்தின் அடியில் இருந்த சுவர் தென்பட்டது. மண்டபத்தின் கடைக்காலாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான். அப்பொழுது நிகும்பலை உபாசனம் படித்த பிறகு சந்தேகம் தீர்ந்தது. வழக்கமாக உக்கிரதேவி மூர்த்தங்களை தண்ணீரின் அடியில்தான் ஆவாகனம் செய்து வைப்பார்கள். அப்படி நிகும்பலையின் சிலை நீராழி மண்டபத்திற்கு கீழே உள்ள அறையில்தான் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படியானால் ஸ்ரீசக்கரமும் அங்கேதான் இருக்க வேண்டும். அவனுடைய சாம்ராஜ்யத்தை அமைக்க அதுதானே அவனுக்கு உதவப் போகிறது. எப்படியும் அதை தேடி கண்டுபிடித்து விடுவது என்கின்ற எண்ணத்தில் கோவில் மடைப்பள்ளி மீது ஏறி பதுங்கி கொண்டிருந்தான். ஊர் அடங்கிவிட்டது. கோவில் நடை சாற்றப்பட்டது என்பதை உறுதி செய்து கொண்டு கீழே இறங்கி வந்தான். தெப்பக்குளத்தை நோக்கி நடந்தான். குளத்து நீரில் காலை வைத்து இறங்கினான். நீர் எதிர்பார்த்ததை விட குளிர்ச்சியாக இருந்தது. நீந்துவதற்கு வாட்டமாக வேட்டியை கச்சமாக இறுக்கி கட்டிக்கொண்டு நீராழி மண்டபத்தை நோக்கி நீந்த ஆரம்பித்தான். மண்டபத்தை அடைந்தவன் சிறிது நேரம் அங்கேயே உட்கார்ந்து மூச்சு வாங்கினான். பின்பு மீண்டும் நீருக்குள் பாய்ந்தவன் மண்டபத்தின் கீழே இருந்த சுவரை நெருங்கினான். அது
ஒரு அறையின் வெளிப்புறச் சுவர் என்பதை மெய்ப்பிக்கும்படியாக அந்த சுவர் 4 பக்கங்களிலும் காணப்பட்டது. இது அறையாக இருந்தால் உள்ளே நுழைய கதவு ஏதாவது இருக்க வேண்டுமே. மீண்டும் ஒருமுறை மண்டபத்தின் அடியில் இருந்த அந்த 4 பக்கச் சுவர்களையும் பார்த்தான். நுழைவதற்கு வசதியாக கதவு எதுவும் வைக்கப்படவில்லை. ஒருவேளை மேலே மண்டபத்தின் வழியாக உள்ளே இறங்குவதற்கு படிக்கட்டுகள் இருக்கக்கூடுமோ? ஆம், அதுதான் ஒரே வழி. மீண்டும் நீர்மட்டத்தின் மேல் வந்தவன் காற்றை நுரைப்பையில் நிரப்பிக் கொண்டான். அப்பொழுதுதான் குளத்தின் எதிர்ப்பக்கம் அந்த அசைவை கவனித்தான். கிளங் என்று தண்டையணிந்த கால்கள் ஒலிக்க ஒரு உருவம் எதிர்க்கரையில் நடந்து வந்து கொண்டிருந்தது. அந்த உருவம் இவனையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தான். சங்கு நிகும்பலை காலியா என்று ஒருவித அச்சம் எழுந்தவுடன் கடுப்பு உடையில் நெற்றியில் பெரிய குங்குமம் பொட்டு துலங்க அந்த பெண் உருவம் இவனை பார்த்து வா 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 இங்கே என்று ஜாடை காட்டியது. சங்கு அவளை நோக்கி நீந்தி சென்றான். எதிர்க்கரையை அடைந்ததும் அந்த பெண் அவன் கைகளை பிடித்து மேலே ஏற உதவினாள். சங்குதானே நீ? ஆமாம். நீங்க? கண்டுபிடி பார்ப்போம். தெரியலையே. யோசி. எனக்குன்னு உரிய 2 பொருள் இந்த கிராமத்தில் இருக்கு. 2மே பகவான் நாராயணனோட திவ்ய ஆயுதங்கள். சங்குவுக்கு அவள் சொல்வது புரியவில்லை. குழப்பத்துடன் அவளை ஏறிட்டு பார்த்தான். இன்னுமா புரியவில்லை? சங்கும் சக்கரமும் எனக்கு சொந்தம். 2மே இப்ப இந்த குளத்துல தான் இருக்கு. புன்னகைத்தாள் அவள். ஆஹா, புரிஞ்சு போச்சு. நீங்க என் அம்மா ஸ்ரத்தா. பரவசத்துடன் அவள் காலில் விழுந்தான். எப்படி இருக்கே சங்கு? பாசம் இழையோட அவன் தலையை வருடி கொடுத்தாள். இருக்கேன், எனக்குன்னு யாரும் இல்லை. ஆனால் குறிக்கோள் நிறைய இருக்குது. என்னைக்காவது நிறைவேறுங்கிற நம்பிக்கையும் இருக்குது. அதோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆமாம், இவ்வளவு நாள் எங்கேம்மா போயிருந்தேன்? தவம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சங்கு. நிகும்பலை தேவியை நோக்கி உச்சாடம் பண்ணினேன். அந்த பந்தனத்தை அவிழ்க்கிறதுக்கு முன்னாடியே தடையில்லாமல் 1 கோடி தடவை அந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணினேன். அம்மா, நான் உன்னை ஒன்று கேட்கலாமா? கேள் சங்கு. நீதான் அப்பாவோட தற்கொலைக்கு காரணமா? ஏதோ யாகத்துக்காக அப்பாவோட தில்லி போன நீ திரும்பியே வரலையாமே. உன்னை பற்றி ஊரில் தப்பாக பேசிகிட்டு இருக்காளே. சிரித்தாள் ஸ்ரத்தா. யார் என்ன வேணும்னாலும் சொல்லட்டும் சங்கு. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். ராமாயணத்தில் சீதையை அக்னி பரீட்சை செய்ய சொன்னார் ராமன். அவரோட திரும்பி வாழணும்னு ஆசைப்பட்டதால் சீதை அதற்கு சம்மதிச்சா. சீதையின் மனம் வெறுத்து போய் என்னை எப்போ நீ சந்தேகப்பட்டியோ, எனக்கு உன்னோட வாழ விருப்பமில்லைன்னு நினச்சிருந்தா அக்னி பரீட்சைக்கு அவள் உடன்பட்டிருக்க மாட்டாள். அதுபோல் எனக்கு எந்த கட்டாயமும் இல்லை. உங்கள் ஊரோட அங்கம்மா என்ன தான் நினைச்சாலும் நான் ஊர் வாய்க்கு பயப்படணும். நான் இப்போ எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன். போச்சு.